பெண்கள் அப்படின்னா நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ரொம்ப மென்மையானவர்கள், எதையும் பெருசாக அதிர்ச்சியெல்லாம் தாங்க மாட்டாங்க, பயந்த சுபாவம், இளகின மனசு இருக்கிறவங்க, சட்டுன்னு எல்லாத்துக்கும் அழுதுடுவாங்க, தனியாக எதையும் சமாளிக்க தெரியாது அப்படிங்கிறது தான் பரவலாக பெண்கள் அப்படின்னா நாம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் தனக்குன்னு ஒரு நிர்பந்தம் வரும்போதோ இல்லை இந்த காலம்ங்கிற ஒரு சதுரங்கம் அவளுக்கு எதிராகவே எல்லா காயும் நகர்த்தும் போது அவளை மாதிரி மன உறுதியாக நின்று ஆடக்கூடியவை யாருமே இல்லை அப்படிங்கிறத சில நிகழ்வுகளை பார்த்தா தான் நமக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி. என்னுடைய தோழி அவள், இது அவள் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். நான் ஒரு வேலை விஷயமாக ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அந்த மருத்துவமனையில் எதேச்சும் அவளை பார்த்தேன் அந்த ரிசப்ஷன் கவுண்டரில். என்ன நீ இந்த பக்கம் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக வந்தேன். சொல்லவே இல்லை நீ ஃபோனில் இவ்வளோ நாள் மெசேஜ் அனுப்பும்போது, இதெல்லாம் எதுக்காக சொல்லிக்கிட்டு சரியாக போயிடும் அப்படின்னா. நானும் சின்ன விஷயந்தான் போல இருக்கு, ஏதோ சின்ன ஒரு கோளாறுக்காக தான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா போல இருக்கு, என்ன உடம்புக்கு அப்படின்னு கேட்டேன். அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அட்மிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லும்பொழுது ஒரு நிமிஷம் ஒரு ஜர்க்கு தெரியுமா, ஒரு பயம். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறா ஒருத்தி, இவன் நிஜமாகவே சொல்கிறாளா இல்லை எனக்கு புரியல. இந்த 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 லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோடைய ஒரு கிராவிட்டி புரிஞ்சு தான் பேசுகிறாளா, இது எவ்வளோ பெரிய விஷயன்றது தெரிஞ்சு தான் பேசுகிறாளா, தெரியாமல் பேசுகிறாளான்னு ஒரு பயம். என்ன சொல்கிறம்மா நீனா? ஆமாம்ப்பா வேறு என்ன சொல்கிற அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வந்தார். அவர் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவர், இவங்களும் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்க்குறவங்க. 2 பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. வீட்டில் பெரிய எதிர்ப்பு, அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வீட்டிலேருந்தும் சப்போர்ட் இல்லாமல் தனியாக தான் இருக்கிறாங்க. அதுலேயுமே இவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. கல்யாணம் ஆகி 9-10 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தார் ஷாம்லா, திடீர்னு வாந்தி வருது, மயக்கம் வருதுன்னு விழுந்துட்டார், பெட்லேருந்து கீழே விழுந்துட்டார். என்னென்ன தெரியல, அள்ளி போட்டுக்கிட்டு அவள் காரை ஓட்டிக்கிட்டு நான் வந்து என் பிள்ளைங்களெல்லாம் பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு காரை ஓட்டிகிட்டு வந்தேன். இந்த ஆஸ்பத்திரிலாம் காமிச்சேன். லிவரில் பெரிய டேமேஜ் இருக்குது, அதுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, இது இவருக்கு பிறவிலேருந்து இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் சரியாக போகும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நகையெல்லாம் ஏதோ வச்சுருக்கிறேன், எங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாட் இருக்குது, இல்லை கடன் வாங்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி தான் நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்படி சொல்லும்பொழுது கூட அவள் பெரிய ஒரு வேதனையை முகத்தில் காமிச்சிக்கவே இல்லை. அட்மிட் பண்ணிட்டா. அப்போ டோனருக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டப்போ, நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேனே, சவகாசமாக ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக அவளும் கிளம்பினா, நானும் கிளம்பினேன். எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க மனசுக்கு என்னவோ மாதிரி இருந்தது. என்னுடைய வயதே ஒத்த ஒருத்தி இவ்வளோ பெரிய கஷ்டமாக அந்த இடத்துல நம்மளை பொருத்தி பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வந்தாச்சு, அப்புறம் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு அவளை பார்க்க போனேன் நான். என்னம்மாச்சு ஏதுமாச்சுன்னா, இப்போ டெஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் உடம்பெல்லாம் வந்து அதுக்கு ஒத்து போதான்னு பார்க்குறாங்க. நிறைய பிளட்டு கொடுத்தாகணும் அவருக்கு, அதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அவள் ஒரு இடமா நிற்கக்கூட நேரம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒண்டியாக தான் எல்லாம் பார்க்குறா. பிள்ளைங்கள் எல்லாம் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துக்கிறாங்க. 2 தரப்புலேருந்து சப்போர்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவள் டோனர் பற்றி அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னால ஒரு ஆர்வம். யாருமா டோனர், கொடுக்க ஒத்துக்கிறாங்களா, என்னம்மா லைவ் டோனரா எல்லாம் கேட்டப்போ, ஆமா ஷியாம்லா அவங்க லைவ் டோனர் தான் அப்படின்னு சொன்னான். எல்லாம் நல்லபடியாக முடியட்ட சொல்கிறேன், லைவ் டோனர் தான்னா. ஆப்ரேஷனும் நல்லபடியாக ஆச்சுங்க. ஆனாலும் அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ்னு சிலது வர ஆரம்பிச்சது. அவருக்கு கொஞ்சம் உடம்பு உபாதைகள் நிறைய வந்தது, கொஞ்சம் எதிர்பாராத மாதிரியான விஷயங்களெல்லாம் நடந்தது. திருப்பி ஒரு 2-3 தடவை அட்மிட் பண்ணால் தூக்கமே கிடையாது. ஒரு நாள் உடஞ்சி அழுதா. எவ்வளோ தாங்குவேன் ஷாம்லா, நான் எவ்வளோ தாங்குவேன். மனசு எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மறத்து போயிடுது, என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கொடுக்குற மருந்துகள் இம்யூனோ சப்ரசன் ட்ரக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க போல இருக்குது. அதில் இவருடைய நடத்தையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி பேசுகிறாரு. ஒரு நேரம் அழுது பேசுகிறாரு, ஒரு நேரம் சிரித்து பேசுகிறாரு, ஒரு நேரம் ரொம்ப சத்தம் போடுறாரு. இதில் எது இவருடைய உண்மைத்தன்மைனே எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் டாக்டர்ஸ்ட்டை கேட்டால் இப்படித்தான் இருப்பாங்க, சரியா போய்டுன்னு ஒரு 3 மாதங்கிறாரு. வீட்டையே நான் வந்து ஒரு ஸ்டெரைல் ஜோனாக மாற்றிட்டேன், நான் எப்போ தூங்குறேன்னு தெரியல, எப்போ எழுந்துக்கிறேன்னு தெரியலன்னு நிறைய சொல்லி உடஞ்சி அழுதா. அவள் கண்ணு ரப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்கு, அழுது வீங்கி இருக்கு. அவள் கணிசமாக எடையும் குறைஞ்சி போயிட்டா. கணவனை காப்பாற்றிட்டோங்கிற ஒரு திருப்தி. மீண்டும் கேட்டேன், லைவ் டோனர் யாருமா சொல்லுமா. சொல்கிறேன் ஷாம்லா, இதில் நான் செஞ்ச விஷயம் எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷம் 9 வருஷமாக நாங்கள் எப்படி இருக்கோம், இருக்கமா இல்லையா, எங்கே இருக்கோன்னு கூட தெரிஞ்சிக்காதவங்க அவங்க வீட்டு ஆட்களும் சரி, எங்கள் வீட்டு ஆட்களும் சரி. ஆனால் என்னுடைய கடமைன்னு சொல்லி இவருக்கு இந்த மாதிரி கஷ்டம்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கும் தெரியப்படுத்தினேன், அவங்க வீட்டுக்கும் தெரியப்படுத்தினேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் நகையை, கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலியமாக வாசலோடு கொடுத்து விட்டுட்டார் எங்கள் அப்பா. அவ்வளோதான், அதுக்கு மேலே பொறுப்பு எடுத்துக்கல. செலவுக்கு வேணும்னா இதை வச்சுக்கன்னு சொல்லிட்டார். ஆனால் அவருடைய அக்கா, கணவனுடைய அக்கா, இந்த செய்தி கேட்ட உடனே அட்ரஸை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க குடும்பத்தோட. அவங்களுக்கு 2 பசங்க இருக்குது. அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் பசங்களோட வந்தாங்க.
அந்த அக்கா என்ன நினச்சாங்களோ தெரியல, யார் செஞ்ச பாவமோ தெரியலையப்பா, உனக்கு இவ்வளோ பெரிய வியாதி வந்திருக்கு, எங்களுக்கு இது தெரியாமல் போச்சு, இத்தனை வருஷமாக நாம் என்னமோ கோவத்தில் பேசாமல் இருந்துட்டோம் தம்பி, இதுக்கப்புறமும் நான் இந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு இருந்தா கூட பிறந்ததுக்கு என்னதான்ப்பா அர்த்தம்னு சொல்லி உடஞ்சி போய் அழுதாங்க. என்னோடது சேருதான்னு பாரு தம்பி, நான் உனக்கு தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஷாம்லா, அதை அவர் தருவாங்க, அவங்க தன்னுடைய ஒரு லிவரில் ஒரு பகுதியை தர முன் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே நாங்கள் சந்தோஷத்தில் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணோம். அவங்களுடைய டிஷ்யூ இவரோட டிஷ்யூவோட மேட்ச் ஆச்சு. இல்லை ரொம்ப பெரிய விஷயம், அவங்க கூட பிறந்தவங்க பெரிய விஷயம் கொடுக்க முன் வந்தாங்க. அவங்க வீட்டுக்காரரும் அதுக்கு சேர்ந்து துணையாக இருந்தாருமா. ஏன்னா என்னோடய வீட்டுக்காரருக்கு பாதி லிவர் கொடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடு அவங்களுக்கும் உண்டு, அவங்களும் அட்மிட் ஆகிருப்பாங்க, அவங்களும் வீட்டுக்கு போய் ரெக்கவரி ஆகணும், நாள் ஆகும். அவர் தான் அத்தனையும் பார்த்துக்கணும், அக்கா வீட்டுக்காரர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க, கூட பிறந்த ஒரு தம்பிக்காக கொஞ்சம் பேர் கஷ்டத்துக்கு காசு கொடுக்கலாம், இல்லை 2 நாள் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கலாம். லிவரில் ஒரு பகுதியை கொடுக்க முன் வந்தது. எங்களுக்கும் இவ்வளோ நாள் அவங்க பட்ட கோவம்லாம் பெருசாக தெரியலை. அவங்களும் இப்போ ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் இவர்கிட்டையும் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்டேயும் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யாரை நம்ம இப்போ பெருசாக நினச்சி பாராட்டுறது, யாரை பார்த்து ஆச்சரியப்படுறது, யார்கிட்டேருந்து வாழ்க்கை பாடத்தை எடுத்துக்கிறதுன்னு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு தனி மனுஷியாக 2 வீட்டினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இப்போது வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மலாம் பெண்கள் அம்மாக்கள் எல்லாம் உடஞ்சி போயிடுவோம். ஆனால் ஹஸ்பண்ட் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கூட இருக்கிற தெம்பில் குழந்தைய பார்த்துப்போம். ஆனால் அந்த கணவனுக்கே உடம்பு சரியில்லாமல் போகும்பொழுது 2 பக்கத்துலேயும் சப்போர்ட் இல்லைன்னும் போது, அது என்ன மாதிரியான ஒரு நோய் வந்திருக்கவருக்கு என்ன மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை, பல மணி நேரம் பிழைப்பாரான்றதே முதல்ல பெரிய கேள்விக்குறி. பிழைச்சி வந்ததுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டங்கள், இதை தனியாளாக தான் நின்று இதை சமாளிக்கணும். அவளும் வேலைக்கு போகிறா, லீவு போடணும், சம்பளம் இல்லாமல் போகும், செலவு, கடன், இதெல்லாம் எப்படி மீட்டெடுத்து இதெல்லாம் எப்படி மீண்டு வருது, எத்தனையோ கேள்விகள் இருந்தாலுமே அவள் மனைவி, அவள் பாத்தியப்பட்டவங்க அவங்க தான், அவங்க செய்வாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் செஞ்சு தான் ஆகணும். அதில் அவள் ஜான்சி ராணி மாதிரி நின்று செஞ்சா. அவளை பார்த்து நாம் வாழ்க்கையில் தைரியத்தை எடுத்துக்கிறதா, இல்லை 9 வருஷம் பேசாமல் இருந்து, ஏன்னா வீட்டுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னு கோவப்பட்டுட்டு அம்மா அப்பாலேருந்து அக்காலேருந்து 9 வருஷம் பேசாமல் இருந்தாங்களே. ஆனால் தம்பிக்கு ஒன்று அப்படின்னு தான் ஆடாட்டாலும் தான் சாதான் ஆடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஓடி வந்து அழுது தன் உடம்புல ஒரு பகுதியை தூக்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள பாராட்டுறதா, இல்லை தன் மனைவி தன் தம்பிக்காக கொடுக்குறா, அதனால் வர கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவன் பின்னாடி நின்று அமைதியாக அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணார். அந்த பசங்க எல்லாம் அதுக்கு ஒத்துக்குச்சு. அந்த குடும்பத்தை பாராட்டுறதா எதுன்னே தெரியலைங்க. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து எத்தனை பேருக்கு வாழ்க்கை பாடமாக இருக்குது இப்போ. ஆனால் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் தெரியுமா, நமக்கே இது வந்தது அப்படின்னு சில நேரங்களில் நம்ம கேள்வி கேட்போம் தெரியுமா. நமக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்தால், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, எனக்கே இது வந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு தடவை கூட அப்படி கேட்கவே இல்லை. வந்துடுச்சு ஷாம்லா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நான் இதை கடந்து தானே போனோம், அவர் எனக்கு வேணும் இல்லை உயிரோட, நான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்பா. நான் கேட்பேன், அம்மா நீ சாப்பிட்டியா, என்ன வேணும்னு கேட்கும்போது சொல்லுவா, அதெல்லாம் நீ கவலையப்படாத, நான் 3 வேளையும் நல்லா சாப்பிட்றேன் ஷாம்லா, ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் அவரை பார்த்துக்க முடியும். அப்போ தான் தெரிஞ்சிச்சு வீணான சென்டிமெண்ட்டில் நம்ம எத்தனை காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், எத்தனை விஷயங்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து சென்டிமெண்ட்டலாக இருந்து என்னத்தை சாதித்தோம். அவர் அப்படி படுத்திருக்கும் போது நான் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கல, அவர் படுத்திருக்கிற ஒரு எழுப்புறதுக்கு நான் சாப்பிடணும்னு சாப்பிட்டா. அழுதா ஃபீனிக்ஸ் பருவ மாதிரி ராத்திரியெல்லாம் வார்டில் வெளியில் உட்காந்து அழுதுருக்கிறா. காலையில் கண்ணை தொடச்சிட்டு அவள் தான் ஓடி இருக்கா எல்லாத்துக்கும். அவகிட்டேருந்து என்னத்தை கற்றுக்கிறது, எவ்வளவோ இருக்குது கற்றுக்க. அப்போ நமக்கு நாளைக்கு ஒன்று வரும்பொழுது அவளை மனசில் வச்சுக்கணும், அவளை மாதிரி தான் இருக்கணும். நாம் தான் இதை சந்தித்து ஆகணுங்கும் போது இதை சந்திக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சென்டிமெண்டலாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தா. அவருடைய அக்கா எவ்வளவு பெரிய பகையாக இருந்தாலும் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு வேணால் அந்த கோவத்தில் கேட்காம இருக்கலாம். ஆனால் நலங்கெட்டு போகும் பொழுது கண்டிப்பாக எந்த கோவத்தையும் பார்க்காம, எந்த ஈகோவையும் பார்க்காம, பகை பாராட்டாமல் ஓடி போய் உதவி செஞ்சாங்க தெரியுமா. மலை போல் உயர்ந்து நின்றுட்டாங்க அவங்க குணத்தில். அந்த அக்காவினுடைய வீட்டுக்காரரை என்ன சொல்கிறது, தன்னோட பிள்ளைகளுக்காகவோ தனக்காகவோ கொடுக்கல, அவளுடைய தம்பிக்காக கொடுக்கும்போது நீ குடுமா, நான் கூட இருக்கேன்னு சொல்லி செஞ்சார் பார்த்தீங்களா. அவரை 2 கை எடுத்து தான் கும்பிடணும். எப்போ அவரை பற்றி நினச்சாலுமே உடம்பு சிலுக்கும். அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவள் அந்த ஆஸ்பத்திரியில் முதல் நாள் நான் பார்க்கும்போது நினைக்கவே இல்லை, இவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் இவன் இனிமேல் கடந்து வரப்போகிறான்னு நினைக்கல. இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக தான் அந்த தன்னுடைய கணவர் அங்கே அட்மிட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நினச்சி கூட பார்க்கல. நிறைய விஷயம் நாம் இதுலேருந்து கற்றுக்கணுங்க. கூட பிறக்கிறோம், எத்தனையோ விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிறோம். சின்ன
விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறோம், அல்ப விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறோம், அல்லது நிரந்தரமே இல்லாத ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, இன்றைக்கி வரும் நாளைக்கு போகுங்கிற ஒரு விஷயத்துக்காகலாம் சண்டை போட்டுக்கிறோம். உனக்கும் எனக்கும் வாழ்வா சாவான்றதே கிடையாதுன்னு சொல்கிறோம். அவங்க இல்லாமல் இவங்க வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சி நடந்துடுது, இவங்க இல்லாமல் அவங்க வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சியெல்லாம் நடந்துடுது. என்னத்துக்கு இப்படி ஒரு வயிற்றில் பிறந்துட்டு என்னத்தை கொண்டு போயிட்டோம் இவ்வளோ பெரிய பகையை வச்சுக்கிட்டுன்றது அர்த்தமே இல்லாமல் சில வாழ்க்கைகள் கடந்து போயிடுது தெரியுமா? அந்த மாதிரி நேரங்களில் இவங்களுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அம்மாவுடைய வயிற்றில் ஒரே கருப்பையை பகிர்ந்துக்கிட்ட அக்காவும் தம்பியும் இப்போ ஒரே கல்லீரலை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அக்கா அப்படின்ற ஒரு உறவை அவரால் மறக்கவே முடியாது. அந்த குழந்தைகள் எதை பார்த்து வளர்கின்றன தெரியுமா? உறவின் மேன்மை. எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அந்த சொந்தம்ன்றதை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, என்னமோ சரியாக பண்ண, உயிருக்கே போராடுற நிலைமை வரும்போது கொடுக்கலாம். கொஞ்சம் தானத்தில் சிறந்ததுன்னு சொல்கிறோம் தெரியுமா? உடம்புல ஒரு பகுதியை கொடுக்கறத விட சிறந்த தானம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்களேன். இப்போ அவங்களும் அந்த அக்காவும் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு லிவரில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்ட தம்பியும் நல்லா இருக்கிறாங்க, 2 குடும்பமும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா என்ன, உயிரோடு நல்லா இருக்காங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், அதை பார்த்துக்கிற கஷ்ட நஷ்டங்கள், அதை 2 குடும்பமும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் 2 பேரும் நல்லா இருக்காங்க. அம்மா உயிர் கொடுத்தா அந்த தம்பிக்கு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தம்பிக்கு அக்கா தானே உயிர் கொடுத்தா. சில நேரங்களில் அக்காக்களும் அம்மாக்களாக மாறுவது உண்டு அப்படிங்கிறது அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சது. அந்த அவளை பார்க்கும்போதெல்லாம், ஃபோனில் விசாரிக்கும் போதெல்லாம் மனசு கொஞ்சம் ஏதோ சுத்திகரிப்பு பண்ண மாதிரியா இருக்கும். கூட பிறந்தவங்கன்னு யாராவது இருந்தால் தேடி போய் கேட்டு உதவி செய்ய முடியாட்டாலும் அவங்க தன்னுடைய நிலைமையை சொல்லும்போது நாமளே முன் வந்து போய் செய்யணும். இதை விட பெரிய உதவி 2 ரூபா கொடுத்துட்டு கொடுத்தேன்னு சொல்லி காமிக்கிற உறவுகளுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்டு அவங்க யாருன்னு கூட நான் அவங்க அக்கா முகத்தை கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த லைவ் டோனர் யாருன்னு முகமே எனக்கு தெரியாது. என்ன தோழியின் முகம் தெரியும், அவளுடைய கணவருடைய முகம் தெரியும், அந்த அக்காவினுடைய முகமும் தெரியாது, அந்த அக்கா கணவரின் முகமும் தெரியாது. இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? சிலர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டு வரும். எல்லோருக்கும் உறவுகள் உண்டு, உறவுகளுக்கு நடுவில் பூசல்கள் உண்டு. ஆனால் இக்கட்டுன்னு வரும்பொழுது ஓடி வந்து கை கொடுப்பதற்கு 4 உறவு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். நாம் இந்த அக்கா மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி சூழல் வர வேண்டாம். அப்படி வருகிற பட்சத்தில் நாமளும் இந்த அக்கா மாதிரியும் அந்த அக்கா வீட்டுக்காரர் மாதிரியும் இருக்க முடிவு செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையை அதை விட அழகானதாக எதுவுமே ஆக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.